ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது ஆல்ரெடி வந்து இந்த வீட்டில் தையல் மிஷின் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ தையல் மிஷின் வீட்டில் வைக்கலாம். அது வந்து அவர் சொன்னது செவ்வாய் கேதுன்னு சொன்னார். ஆனால் தையல் மிஷின் வந்து செவ்வாய் கேது கிடையாது, சனி. எந்த ராசிக்காரங்க, எந்த லக்னக்காரங்க, எந்த நட்சத்திரக்காரங்க இருக்கிற வீட்டில் முதல்ல தையல் மிஷின் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. கீழே வேணா நான் வந்து கமெண்ட்ஸில் கூட வந்து அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது ஒரு மாதம் முன்னாடி போட்டது. அதுக்கப்புறம் அதே ஜோசியர் திருப்பி அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது தையல் மிஷின் வந்து செவ்வாய் கேது, எதனால தையல் மிஷின் வீட்டில் வைக்கக்கூடாது, தையல் மிஷின் இருந்ததுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் வந்து இந்த கடந்த ஒரு வாரமாகவே மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக போடும். அதாவது அவர் போட்ட அந்த வீடியோவை நான் முழுசாக பார்த்தேன். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் எந்த லெவலுக்கு உண்மை, அதாவது அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை மாதிரியே இருக்கும். அதுதான் அவருடைய டேலண்ட். எதை சொன்னாலும் நம்புற மாதிரியே சொல்லுவார். ஸோ உடனே வந்து சார்ட் எல்லாம் போட்டு விருச்சிகத்தில் செவ்வாய் கேது சந்திரன்லாம் போட்டு காமிச்சார். ஒரு கட்டத்தில் எப்படிங்க விருச்சிகத்தில் செவ்வாய் கேது எல்லாம் வந்தது அப்படின்னா, செவ்வாய் வந்து விருச்சிகத்தோட வீடு, கேது வந்து அங்கே உச்சமாகிற இடம், சந்திரன் நீசமாகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னார். அதுக்கப்புறமேட்டு செவ்வாய் கேது சேர்ந்தது தான் இது வந்து தையல் மிஷின் அப்படின்றது சொல்லி, வீட்டில் இருந்தாச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு ஆகாது, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படும், உயிர்கண்டத்தை கூட கொடுக்கும் அப்படின்ற ரேஞ்சில் நிறைய விஷயம் சொன்னார். 10 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னார். ஆனால் அது எந்த லெவலுக்கு உண்மை, அதுதான் முக்கியமான விஷயம். அதை தான் இப்போ டீட்டெயில்டாக அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதாவது முதல் விஷயம், சரி அவர் சொல்கிற லாஜிக் படியே தையல் மிஷின் செவ்வாய் கேதுன்னே வச்சுக்கலாம். நம்ம சொன்னால் கோச்சுப்பார், சரியா? ஸோ இல்லைங்க அது செவ்வாய் கேது இல்லைங்க சனிங்கன்னு சொன்னால் கோச்சுப்பார். ஸோ அதனால செவ்வாய் கேதுன்னே வச்சுக்கலாம். ஆனால் அந்த செவ்வாய் கேது தையல் மிஷின் சொல்கிறார். ஆனால் தையல் மிஷின் மட்டும் தானா வீட்டில் இருக்கிற செவ்வாய் கேது அப்படின்னு கிடையாது. வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதே செவ்வாய் கேது காம்பினேஷன். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ். இப்போ எல்லாருமே வீட்டில் வந்து வெளியில் துணி கொடுக்கறது இல்லை. பல வீடுகளில் அயன் பாக்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா அதுவே செவ்வாய் கேது. ஏன்னா அயன் பண்ணுறது அது ஒரு மெஷினு, அது சூட கொடுக்கக்கூடிய மெஷினு. ஸோ அது வந்து செவ்வாய். அந்த அயன் பாக்ஸ் ஒயரை பார்த்தீங்களா, பாம்போட உடம்பு மாதிரி நீளமாக வரும். ஸோ அது கொஞ்சம் இதுவாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது கேது. ஸோ அப்போ வந்து ஒரு வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்குனாலே அங்கே செவ்வாய் கேது இருக்குன்னு அர்த்தம். அயன் பாக்ஸ் ஒன்று. அப்புறம் நெயில் கட்டர். எல்லார் வீட்லையும் ஒரு நகை வெட்டி இருக்கோங்க, நகத்தை அதில் தானே வெட்டுவோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா வெட்டுது. அது என்ன கூர்மையான ஒரு ஆயுதம், நகை வெட்டி. அதை வச்சு நம்ம நகத்தை வெட்டுறோம். ஸோ அது என்ன, அதுவே செவ்வாய் கேது, ரைட்டா? அது அடுத்தது வேற என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லையும் இப்போ இன்க்ளூடிங் என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கு, தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிம்மர் வச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா அதுவும் செவ்வாய் கேது. ஏன்னா அது செவ்வான்றது ஒரு இயந்திரம். ஸோ அதனால அது செவ்வாய் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுனி வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த முடியை கட் பண்ணும். முடி வந்து என்ன அப்படின்னா கேது. அவரோட வீடியோவில் அதையும் சொல்லியிருந்தார், முடியெல்லாம் கேதுன்னு சொல்லி, ரைட்டு? அப்போ அந்த ட்ரிம்மர் எதில் வரும் அப்படின்னா அதுவும் செவ்வாய் கேதுல தான் வரும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்தாச்சு. அடுத்தது வேற என்ன அப்படின்னா, நம்ம உடம்புலயே செவ்வாய் கேது இருக்கு. என் உடம்புல 2 செவ்வாய் கேது இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே போனீங்கன்னா கோயிலில் ஒரு சாமி கயிறு கொடுப்பாங்க, சகப்பு கலர், ரெட் கலரில் சாமி கயிறு கொடுப்பாங்க இல்லையா? அந்த கயிறு எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கழுத்தில் போடுவோம். ஏதாவது வந்து சாமி டாலரு இல்லை ருத்ராட்சம் ஏதாவது கோர்த்து சில பேர் கழுத்தில் போட்டுப்பாங்க, சில பேர் கையில் வந்து சுற்றி வச்சுப்பாங்க, கையில் கட்டிப்பாங்க. ரெட் கலர் கயிறு, சாமி கயிறு, அது என்னது அப்படின்னா அதுவும் செவ்வாய் கேது. அது எப்படி செவ்வாய் கேது வச்சு அப்படின்னா, ரெட் கலர்னா செவ்வாயுடைய கலர், கேதுனா என்ன, நீளமானது, சரியா? ஏன்னா பாம்போட உடம்பு தான் கேது. ஸோ அப்போ வந்து நீளமாக இருக்கக்கூடிய நூல், கயிறு எல்லாமே கேது வந்துடும், பைப்பு எல்லாமே. ஸோ அப்போ வந்து இந்த ரெட் கலர் கயிறு என்ன, செவ்வாய் கேது. நம்ம கையிலையும் இருக்கும், சில பேர் கழுத்துலையும் இருக்கும். அது சரி, நான் அது கூட போடலைங்க அப்படின்னாலும் உங்கள் உடம்புல செவ்வாய் கேது உங்கள் உடம்புலேயே இருக்கு. அது என்னங்க அப்படின்னா வெட்டுக்காயம், தழும்பு. ஆமாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அடிப்படுது, உடனே டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க, அந்த அடிப்பட்ட இடத்த வந்து கொஞ்சம் வெட்டி நூல் போட்டு தச்சு விட்டுருவாங்க. அது வெட்டுதல், தைத்தல் எல்லாமே செவ்வாய் கேது. அப்போ நம்ம உடம்புல ஒரு தழும்பு இருக்கா, ஒரு வெட்டுக்காயம் வருதா, அது என்னது,
அதுதான் செவ்வாய் கேது. ஸோ அப்போ வந்து உடம்புலயே அந்த செவ்வாய் கேது இருக்கும். இது ஆண்களுக்கு கண்டிப்பா ஒரு வெட்டுக்காயம் கூடமா இல்லாம உடம்பு இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, உடம்புல ஒரு வெட்டுக்காயம், ஒரு தழும்பு கண்டிப்பா இருக்கும். பெண்களுக்கு உறுதியா உண்டு. ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லாருமே வந்து ஒரு குழந்தை பெத்துக்கிறதுனாலே மோஸ்ட்லி சிசேரியன் ஆயிடுது. சி செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன, வயித்தை வெட்டி அதை குழந்தைய எடுத்துட்டு தச்சிருவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ வந்து எல்லா பெண்கள் வயிற்றுலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இருக்கு. ஸோ அப்போ நம்ம வீட்டில் நம்ம உடம்புலயே இவ்வளோ செவ்வாய் கேது இருக்கு. அப்போ தையல் மிஷின் இருந்ததுன்னா குடும்ப தலைவருக்கு ஆகாது, ஹஸ்பண்டுக்கு ஆகாது, அந்யோன்யம் போயிடும், அன்பு போயிடும், இதுவாயிடும் அதுவாயிடும் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அப்போ வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம உடம்புலயே செவ்வாய் கேது தழும்பு ரூபத்தில் இருக்கு. எல்லார் உடம்புலயும் இருக்கு. அப்ப அதை என்ன பண்றது? இது நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு இது தானே, சரிங்களா? ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்கு, ரைட்? அதில் சார்ட் போட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. இந்த விருச்சிகத்துல செவ்வாய் கேது சந்திரன்லாம் போட்டாரு. போட்டு என்ன சொன்னார்னா, இந்த தையல் மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா அது செவ்வாய் கேதுவை இயக்கும். அது இயக்கியாச்சுன்னா சந்திரன் வீக் ஆயிடும். ஏன்னா அங்கதான் சந்திரன் நீசம் ஆகிற இடம் விருச்சிகம். ஸோ அது நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை சரி இருக்காது. நிறைய ஹஸ்பண்டோட கருத்து வேறுபாடுகள் வரும். ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அந்யோன்யம் போயிடும், தொடர்பு போயிடும், அன்பு போயிடும், அது இதுன்னு எல்லாமே சொல்றேன், ரைட்? அவர் சொல்ற கான்செப்ட் வந்து பிருகுநந்தி நாடியில இருக்கு. நீங்க பிருகுநந்தி ஜோசியம் பாக்குறவங்க, பிருகுநந்தி நாடி தெரிஞ்ச எல்லா ஜோசியருக்கும் இது தெரியும். செவ்வாய் கேதுனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்பவங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். பிருகுநந்தி நாடி நானும் படிச்சேன். ஆனா அதுல பிருகு முனிவர் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரக சேர்க்கைக்கு தான் பலன் சொல்லியிருக்காரு. இந்தந்த கிரகம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான பலன்கள்னு சொன்னாரே தவிர, அவர் வந்து டெய்லரிங் மிஷினுக்கோ, அயன் பாக்ஸுக்கோ, வாஷிங் மிஷினுக்கோ, ஃப்ரிட்ஜுக்கோ பலன் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு பலன் சொல்றது யாரு? இப்போ வீட்டில் இருந்ததுன்னா இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றது பிருகு முனிவர் கிடையாது. அதை சொல்றது நீங்க தான். ஸோ இப்போ சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துக்கு எதுக்கு பிருகுவை இழுக்கிறீங்க? இப்போ உங்க சேனல்லே ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்கீங்க. நீங்களும் பல யூடியூப் சேனல்ல இன்டர்வியூஸும் கொடுக்குறீங்க. ஆனா உங்க எந்த வீடியோக்கும் பிருகுக்கும் சம்பந்தமே இருக்காது. துளி கூட சம்பந்தம் இருக்கு. காரணம் என்ன? அந்த பிருகுநந்தி நாடி ஜோசியத்துல என்ன சொல்றாங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா பலன் இதுதானே தவிர அதுக்கு பரிகாரமே கிடையாது. பிருகுநந்தி நாடி ஜோசியம் பார்க்குற எந்த ஜோசியரை பிடிச்சி கேட்டாலும் சரி, பரிகாரம் இருக்கா பிருகுநந்தி நாடியில் பிருகு முனிவர் பரிகாரம் கொடுத்துருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா உங்களோட வீடியோஸ், ஜோசிய வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க போடுற முக்காவாசி வீடியோஸ் பரிகார வீடியோஸ். வீட்டில் வந்து பூஜை ரூம்ல அது இருந்தா பணம் கொட்டோன்றீங்க, இது இருந்தா பணம் கொட்டோன்றீங்க. உங்க வீட்டில் வந்து இந்த செடி இருந்தா நல்லதுன்னு சொல்றீங்க, இந்த செடி இல்லைன்னா நல்லதுன்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க போடுற வீடியோஸ் எல்லாமே பரிகாரம் வீடியோஸ். ஸோ அதுக்கும் பிருகுக்கும் சம்பந்தம் இருக்கா? சுத்தமா சம்பந்தம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துக்கு நீங்க பிருகுவை இழுக்கிறீங்க, சரிங்களா? இது இன்னொரு விஷயம், ரைட்டு. அவர் அந்த சொல்றபடி அந்த செவ்வாய் கேது விருச்சிகத்தை இயக்குது. ஸோ 8ஆம் பாவம் இயங்குனா 2ஆம் பாவம் வீக் ஆயிடும். ஸோ அதனால திருமண வாழ்க்கை சரி இருக்காது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? ஆனா சரி, இப்போ இது சொல்லிட்டீங்க, இது ஒரு லாஜிக். அப்போ 2ஆம் பாவத்தை இயக்குனா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுமே. இப்போ செவ்வாய் கேதுக்கு பலன் சொல்லிட்டீங்க. 8ல நீங்க உங்க வீட்டில் வந்து தையல் மிஷின் இருந்தா செவ்வாய் கேது ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆயிடும். திருமண வாழ்க்கை சரி இருக்காது, ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருவாங்க, அப்படி இப்படி நிறைய சொல்றீங்க, ரைட்டு? அப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு என்ன? அது சுக்கிரனுடைய வீடு. அதுல சுக்கிரன் சந்திரன் 2 கிரகம். சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். அப்போ சுக்கிரன் சந்திரனுக்கு என்ன பொருள், என்ன மெஷின் இருக்கு? அதை வாங்கி வச்சா வீடு நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்காது? அதை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க இந்த ஒரு பொருள் இருந்ததுன்னா இதெல்லாம் மைனஸா இருக்கும்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பொருள் கண்டிப்பா இருக்கணும்ல, இன்னொரு மெஷின் ஏதாவது இருக்கணும்ல. இந்த மெஷின் இருக்கிற வீட்டுல எல்லாம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு விட்டு கொடுக்காம நல்லா அன்போட ஆதரவோட அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்த மாதிரி தினமும் இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் இருக்கு, என்ன மெஷின் இருக்கு? இதை சொல்லு. ஏன்னா 8ஆம் பாவத்தை வந்து இந்த கிரகம் இந்த மிஷின் தான் இயக்கிடும் சொல்றீங்க. அப்போ கரெக்டு. அப்போ இந்த 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கணுமே. இது நல்லா லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். இந்த மிஷின் இதுக்கு இருந்தா அதுக்கு இன்னொரு மிஷின் இருக்கும், இல்லை இன்னொரு வேற ஏதாவது பொருள் இருக்கும். அப்போ என்ன பொருள் அது? சுக்கிரன் சந்திரன். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரனோட வீடு, சந்திரனோட உச்ச வீடு. ஸோ அப்போ வந்து செவ்வாய் கேது இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே இந்த சுக்கிரன் சந்திரன் இருந்ததுன்னா நிவர்த்தி பண்ணிடும்ல. ஸோ அப்படின்னா அது என்ன பொருள்? அது சிம்பிளான விஷயம். இப்போ நீங்க இது சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா அப்போ அது சொல்லுங்க. அப்போ அது சொல்லியாச்சுன்னா அது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல, ஈஸியான விஷயம். ஸோ அது ஒரு
கேள்வி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த தையல் மிஷின் வீட்டில் இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அன்பு இருக்காது, தொடர்பு இருக்காதுன்னு சொல்லிட்டார். தையல் மிஷின் இருக்கிற வீட்டில் 2-3 குழந்தைங்கள்லாம் இருக்கு. இப்போ தொடர்பு இல்லாமல் எப்படி குழந்தை வந்தது? இது நல்ல கேள்வியா இல்லையா? ரைட்டு. அன்பு இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ எந்த மிஷின் இருந்தா அன்பு இருக்கும்? இப்போ தையல் மிஷின் இருந்தா அன்பே இருக்காதுங்க வீட்டில் அப்படின்னா சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு மிஷின் வேற ஏதாவது பொருள் இருக்கணும்ல. அந்த பொருள் இருக்கிற வீட்டிலலாம் ரொம்ப அன்பா இருக்காங்க, சண்டையே போடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் இருக்கு? அதை அவர் தான் சொல்லும். இன்னொரு விஷயம், இந்த தையல் மிஷின் இருந்ததுன்னா வீட்டில் வந்து பெண்கள் போராடி ஆண்கள் சப்போர்ட் இல்லாம அவங்களே தான் சம்பாதிச்சு முன்னுக்கு வராங்க, குடும்பத்தை நடத்துறாங்க, ஆண்கள் கிட்ட இருந்து துளி கூட சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது நல்லா யோசிக்க வேண்டிய கேள்வி. இது சொல்லும் போது அவர் சொல்றதெல்லாம் கரெக்டுமாயே தோணலை. அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தோணும். இல்லை, ஒரு காமெடி சொல்றேன். ஒருத்தர் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு போறார். போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கிறார். கடன் கொடுக்க வேண்டியவர் சொல்றார், நீ கடன் கேட்குற அதனால தான் உன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏங்க என்கிட்ட காசு இல்லைங்க, நான் அதனால தாங்க கடன் கேட்குறேன் அப்படின்னா, இல்லை நான் அப்படி கிடையாது, நீ கடன் கேட்கறதுனால தான் உன்கிட்ட காசே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா இது என்ன கதை? இதுதான் இங்க நடக்குது. முதல்ல ஒரு டெய்லர் மிஷின் ஒரு பெண்மணி வீட்டில் வச்சிருக்காங்கன்னா யார் வச்சுப்பா, எதுக்கு வாங்குறாங்க, அது யோசிக்கணும்ல. இப்போ வந்து ஒருத்தர் டாக்டர் நல்லா சம்பாதிக்கிறார். அந்த டாக்டரோட ஒய்ஃபு வீட்டில் தையல் மிஷின் வாங்கி தச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய கலெக்டர் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறார். அந்த கலெக்டரோட ஒய்ஃப் வந்து வீட்டில் தையல் மிஷின் போட்டு தினமும் வந்து பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் தச்சு கொடுக்குறாங்களா? அது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸர், பெரிய நல்லா சம்பாதிக்கிறார், மாசமான 2-3 லட்சம் சம்பளமே வருது அப்படின்னா அந்த வீட்டோட ஒய்ஃப், அவங்களுடைய மனைவி வந்து வீட்டில் தையல் மிஷின் போட்டு எங்கேயாவது தச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒருத்தர் ஐடியில் நல்லா சம்பாதிக்கிறார், மாசமான 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வருது, அந்த ஐடி ஊழியரோட மனைவி வந்து வீட்டில் தையல் மிஷின் போட்டு தச்சு பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இப்போ எந்த வீட்டில் முதல்ல பெண்கள் வந்து தையல் மிஷின் வாங்கி போடுவாங்க தெரியுமா? ஹஸ்பண்ட் வந்து பெருசாக சம்பாத்தியம் இல்லைங்க, ஹஸ்பண்டால பெருசாக சப்போர்ட் பண்ண முடியல, ஏதோ அவர் வர சம்பளத்தை வச்சு வீட்டு செலவு, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ தான் கட்ட முடியுது, மற்றபடி சேவிங்ஸ்ன்னு எதுவும் சொல்கிற லெவலுக்குலாம் ஒன்றும் இல்லை, அந்த லெவலுக்கு சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் தான் பெண்கள் வந்து ஏதாவது பண்ணி ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷினே வாங்குவாங்க. பணக்காரங்க வீட்டில், ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில், அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் வந்து ஒய்ஃப் உட்காந்து தினமும் பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்ச வீட்டு, எழுத்து வீடு, இந்த மாதிரி எல்லாருக்கும் உட்காந்து துணி தச்சு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை. வேணும்னா அவங்க வந்து ஏதாவது கடை போட்டு சம்பாதிக்கலாம், சரியா? அது ஒரு பேஷனாக இருக்கும் சில பேருக்கு, அது வேணா போட்டு சம்பாதிக்கலாம். ஆனால் வீட்டில் ஒரு தையல் மிஷின் வச்சு யார் பார்ப்பாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் பெருசாக சப்போர்ட் பண்ணல, அவருக்கு சம்பாத்தியம் இல்லைங்க. அதனால தான் வீட்டில் வந்து பெண்களே தையல் மிஷின் போட்டு குழந்தையும் பார்த்துக்கணும், சின்ன குழந்தை ஏதாவது இருக்கும், பசங்களையும் பார்த்துக்கணும், வெளியில் போய் வேலைக்கும் போக முடியாது, சரி எதுவுமே தொந்தரவு இல்லாமல் ஏதோ ஒரு தையல் மிஷின் போட்டு ஒரு 4 பேர் யாராவது வருவாங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெருவுக்காரங்க யாராவது ஒரு 4 பேர் வருவாங்க, ஏதாவது தச்சு கொடுத்து ஏதாவது கொஞ்சம் பொழப்பு ஓட்டலாம், ஒரு 4 காசு வரும் அப்படின்னு சொல்கிற பெண்மணிகள் தான் முதல்ல தையல் மிஷின் வீட்டில் வாங்கி போடுவாங்க. இதுதான் சாதாரண விஷயம். இதுக்கு நீங்கள் தையல் மிஷின் இருக்கிறதுனால தான் ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இது என்ன கதை? இங்கே சப்போர்ட் இருந்ததுன்னா இவங்க வாங்கவே மாட்டாங்களே, இவங்க ராணியாட்டம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து அங்கே என்ன இருக்குன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் இல்லை, அதனால தான் தையல் மிஷினை முதல்ல வாங்குறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். இப்போ இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சாலே புரிஞ்சிடும். அந்த அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்தது ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன். அது சொன்னார். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், கடன். தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் கடன் இருக்குங்க. தையக்காரங்க யார் வீட்டுக்கு போனாலும் சரி கடன் கண்டிப்பாக இருக்கும். கடன் இருக்குன்னு சொன்னார், கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னார். சரி, நானும் அதை ஒத்துக்கிறேன், எல்லாருக்குமே கடன் இருக்கு. அதாவது தையல் மிஷின் இருந்தால் கடன் உறுதியாக இருக்கும்னு சொன்னார், சரியா? அவர் சொல்ற லாஜிக்கு உண்மைன்னே வச்சுக்கலாமே. அப்போ எந்த மிஷின் இருந்தா கடன் கண்டிப்பா இருக்காது? இது இருந்தா கடன் இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ இதுக்கு வந்து ஒரு ரகசியம் இருக்கு. அப்போ எந்த மிஷின் இருந்தா கடன் கண்டிப்பா இருக்காது? சரி, இந்த தொழில் பண்றவங்க வீட்டுல எல்லாருமே கடன் இருக்குங்க. இப்போ தையல் மிஷின் வைக்கிற டெய்லர் வீட்டுல எல்லார் வீட்லயும் கடன் இருக்கு, ரைட்? அப்ப எந்த தொழில் பார்க்குறவங்க இல்ல எந்த வேலைக்கு போறவங்க வீட்டுல கடன் இல்லை? டாக்டருக்கு கேட்டீங்கன்னா டாக்டர் கடன் வச்சிருக்காரு. ஏன்னா எதுக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு லோன் இருக்கு, கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் அது கடன் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஒரு இன்ஜினியர் பெருசா சாஃப்ட்வேர் ஐடியில் வேலை பார்க்குறவர், அவருக்கு கேட்டிங்கன்னா 1.5 கோடி கடன் இருக்கு. ஏன்னா ஒரு சொந்த வீடு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் பெருசா,
ஸோ அதனால் 1,50 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டுற ஆட்டோக்காரர், சொந்த வீடும் கிடையாது, ஆட்டோ மட்டும் ஒரு சொந்த ஆட்டோ, அவருக்கு எவ்வளோனா 2 லட்ச ரூபா கடன் இருக்குன்றார். சொந்த வீடு கிடையாது, வெறும் ஒரு ஆட்டோ வச்சுக்கிறவர் 2 லட்ச ரூபா. ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையில் இருக்கிறவங்களும் எல்லாருக்குமே கடன் இருக்கு. அந்த கடன் எல்லா விதத்துலையும் அவங்கள மீறி கொஞ்சம் பேருக்கு இருக்கு. இப்போ வந்து சாதாரண ஒரு சின்ன வேலை பார்க்குறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா கடன் வந்து 1 லட்சம் 2 லட்ச ரூபான்னு இருக்கும். அவருக்கு அது பெரிய கடன் தான். இப்போ 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 1,50 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கு. ஸோ அப்போ அது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய கடன். உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அம்பானி பெரிய பணக்காரரும் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கே ஆனா கடன் இருக்குன்றாங்க. ஃபாரின்ல பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் பெரிய பணக்காரர், வேர்ல்டுலயே பெரிய டாப் 10 பணக்காரர்கள்ல வராரு. அவருக்கு கேட்டீங்கன்னா அவருக்கும் கடன் இருக்குன்றாங்க. ஸோ கடன் இல்லாத எந்த தொழில் இருக்கு அதை சொல்லணும். இப்போ இது இருந்தா கண்டிப்பா கடன் இருக்கும்னு சொல்றாரு. அப்போ அது எது இருந்தா கண்டிப்பா கடன் இருக்காது. அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு முதல்ல ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க டெபிட் கார்டுக்கு அப்புறம் முதல்ல வாங்குறது என்னன்னா கிரெடிட் கார்டு தான். ஏன்னா இப்போ போன் கூட வாங்குறது பாத்தீங்கன்னா எல்லாருமே இஎம்ஐல போட்டு தான் வாங்குறாங்க. அதுவே கடன் தானே. ஸோ கடன் இல்லாத ஆளுங்க நம்ம ஊர்ல இருக்காங்களா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா சில பேர் இருக்கலாம், அவங்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தானே இருக்காங்களே தவிர கடன் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாருமே வாங்கிடும். ஸோ அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பெரிய கடனும் வாங்குறாங்க. ஸோ இதுதான் இந்த கடன் விஷயத்து. ரைட்டு. இன்னொரு விஷயம் சொன்னார், வயிற்றுல புண்ணு வரவங்க வீட்டில் வந்து அது இருந்ததுன்னா வயிற்றுல புண்ணு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்றாரு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். வயிற்றுல முதல்ல புண்ணு ஏன் வருது இது நல்லா யோசிக்கணும் இல்லையா? டயத்துக்கு சாப்பிடலனா வரும் புண்ணு. அந்த அல்சர் வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடாம இருப்பாங்க. இல்லை சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்றோம். இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, டெய்லர் மிஷின் போட்டு தச்சுட்டு இருக்காங்க. தினமும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியாது. எப்படி முடியும்? இப்போ தினமும் வந்து அவங்க ஒரு மணிக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. 1 மணிக்கு சாப்பிட்ணுன்னா ஒரு 11:30 இல்லை 12 மணிக்கு அவங்க சமையல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தினமும் கரெக்டாக 12 மணிக்கு சமையல் பண்ணிட்டு 1 மணிக்கு சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா இப்போ 12 மணிக்கு சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. கரெக்டாக அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை 2 தெரு தள்ளி யாராவது ஒரு அம்மா வந்து உட்காருவாங்க. எனக்கு உடனடியாக இது தச்சு கொடுமா, எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும் ப்ளீஸ், உடனடியாக இதை மட்டும் தச்சு கொடு அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்போ 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய சமையல் ஆரம்பிக்கிறது 12 மணி ஆகும். ஸோ அப்போ வந்து லேட் ஆகுதா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? வயிற்றுல புண்ணு அல்சர் வருமா வராதா? எல்லார் வீட்லையும் பாருங்க, டயத்துக்கு சாப்பிட்றவங்களுக்கு வயிறு எந்த குறையும் இல்லை. அந்த பசியை தாண்டி பசி இருந்தும் சாப்பிட முடியாம சமையல் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வீட்டில் டெய்லர் மிஷின் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு ஆயிடுது. நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. கரெக்டா இப்போ சமையல் பண்ணலான்னு இருக்கும்போது தான் அப்பதான் ஒரு ஆர்டர்ஸ் வரும். இப்போ இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, டெய்லர்ஸ்க்கும் சரி. இப்போ டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா சில சீசன் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குது, இல்லைனா ஏதாவது புதுவான ஒரு இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு அப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு டைமே இருக்குது. ஸோ அப்போ சாப்பிட்லான்னு போகும்போது தான் யாராவது வருவாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் யாராவது வந்து உட்காந்து உடனடியாக தச்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி அர்ஜென்ட் படுத்தி டயத்துக்கு யாருமே உருப்படியாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால வயிற்றுல கண்டிப்பாக புண்ணு வரதானே செய்யும். ஸோ அதுவும் சொல்லியிருக்காரு. ஸோ புண்ணு வரதுக்கு காரணம் இவ்வளோதாங்க. ரைட்டு. பல்லு டென்டல் இஷ்யூஸ் இருக்கும்ட்டார். கண்டிப்பாக இருக்கும். எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏன்னா தையல் மிஷினில் தினமும் வந்து வைப்ரேஷன் ஆகுது இல்லை, அது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை நைட்டு வரைக்கும் தினமும் உட்காந்து இது பண்ணிட்டே இருந்தால் பல்லு கொஞ்சம் வீக் ஆகுதான் செய்யும். நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அது சார்ந்த உடல் உபாதைகள் கண்டிப்பா உண்டு. ஸோ அப்போ வந்து இந்த மோஸ்ட்லி டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெய்லர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு கொஞ்சம் வீக்காக வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ அது நார்மலான விஷயம். அடுத்தது ஒன்று சொன்னார், பைல்ஸ் வரும் அப்படின்ட்டார். பைல்ஸ் வந்து உறுதியாக வரும். யாருக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் எழுந்திரிக்காம உட்காந்து ரொம்ப நேரம் டெய்லர் மிஷினில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா அது சாதாரண விஷயம் தான். அது மெஷினு, அதை உட்காந்தாலே உடம்பு சூடாக ஏறும். ஸோ உடம்பு சூடு ஏறும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னா பைல்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணோம், பழங்கள் அதிகம் சாப்பிடும். வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குடிக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரது. ஆனால் கொஞ்சம் வந்து எண்ணெய்லாம் பெருசாக தேய்ச்சி குடிக்காதவங்க, ஸோ ரொம்ப அந்த மாதிரி உடம்பு சூடு அதிகமாகிறவங்களுக்கு வரும். இது டெய்லருக்கு மட்டும் கிடையாது, டிரைவர்ஸுக்கு, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் அதிகமாக வரும். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கே வரும். ஒன்றும் இல்லை, மளிகை கடையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கே வருதுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வேலையாக உட்காந்துட்டு இருக்கிறது தான். ஒரு முதலாளி இருக்கார் மளிகை கடையில், உட்காந்துருக்காரு,
2 சின்ன பசங்கள வேலைக்கு வச்சிருக்காரு. ஸோ அந்த பசங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவரு உட்காந்து பில்லு பார்க்கறது மட்டும் தான் இவரு வேலை. காலைல போயாச்சுன்னா, மத்தியானம் சாப்பிடுறதுக்கு தான் எந்திரிப்பாரு கடைய விட்டு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்தாருன்னா, நைட்டு கடை சாத்தும்போது தான் சீட்ட விட்டு எழுந்து. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பைல்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். அது சாதாரண விஷயம் தான். நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் உண்டு. பைல்ஸ் வர காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் வந்துரும். ஸோ அப்போ வந்து என்னென்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு போறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் சீக்கிரமாவே இதெல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ இத தான் அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. ரைட்டா? அது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹஸ்பண்டோடைய ஹெல்த் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேல ஹஸ்பண்ட் உயிருக்கே இதுவாயிடும், ஆபத்தாயிடும், கண்டத்த கொடுக்கும் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ரைட். அப்போ ஒரு ஜாதகம் ஒருத்தர் பொறக்குறாரு. பொறந்த உடனே நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிரும். எவ்வளோ நாள் ஆயுள் இருக்கு. 70 வயசா? 70 வயசை தாண்டுவாரா? 65 வயசா? இல்ல 30, 40 வயசுலயே போய் சேர்ந்துருவாரா? அப்படின்னு சொல்றது ஜாதகம். ஸோ அப்போ இந்த ஜாதகத்தையே மாத்தி அமைக்கக்கூடியது, அந்த லெவலுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம வீட்டுல இருக்கிற டெய்லர் மிஷின் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. என்ன புது கதையா இருக்கு? அதாவது ஒருத்தர் பொறக்கும் போதே அந்த சம்பவத்தை என்ன சொல்லுவோம்னா பிரசவம்னு சொல்லுவோம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு சவம் ஆக போகுது அப்படின்னு குறிக்கிறது தான் அந்த இதுவே சிஸ்டத்தையே பார்த்தீங்கன்னா பிரசவம்னு தான் சொல்லுவோம். ஸோ பொறக்கும் போதே அந்த குழந்தை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இறக்க போகுது, வயசான இறக்க தான் போகுது. அதை சொல்றதுதான் பிரசவம். ஸோ இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து டெய்லர் மிஷின் இருக்கு. இந்த வீட்டில் தலைவர் வந்து 75 வயசுல போய் மண்டை போடுறாரு அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா இது என்ன கூத்தா இருக்கு? அப்போ நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை விட பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா இந்த டெய்லர் மிஷின் தான் போல இருக்கு. இது என்ன புது கண்டுபிடிப்பா இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னார். கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து தியாக வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன? இது கொஞ்சம் வில்லங்கமா இருக்கே. என்னது அது தியாக வாழ்க்கை? இது புரியல. தியாகம்னா என்ன தியாகம் பண்ணிட்டாங்க? இதை யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த தியாகமான வாழ்க்கைன்னு சொல்லி யாரு வீட்டுல ஒய்ஃபை கேட்டாலும் அவங்க ஒத்துப்பாங்க. நாங்க தியாகமான வாழ்க்கை தாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த வேலை பார்க்குற லேடிஸை சொன்னாலும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ என் ஒய்ஃபே கேட்டீங்கன்னா கூட ஆமாங்க நான் ரொம்ப தியாக வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டீச்சரோட ஒய்ஃபு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் ஒய்ஃபு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவரோட ஒய்ஃபை கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஆமாங்க நாங்கள் தியாக வாழ்க்கையை வாழ்றோங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறது பெரிய தியாகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் தியாக வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அதில் டவுட்டே வேண்டாம். சரிங்களா? ஸோ யாரை கேட்டாலும் ஆமாங்கன்ட்டு வாங்க. நீங்கள் தியாக வாழ்க்கையை தானங்க வாழ்றீங்க அப்படின்னா ஆமாங்க எப்படிங்க கரெக்டா சொன்னீங்க அப்படின்டுவாங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். ஸோ இப்படிதான் அவர் அந்த வீடியோ ஃபுல்லா சொன்னது எல்லாமே இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க பிராக்டிக்கலா. ஒரு மிஷினுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்போ நம்ம ஜாதகத்தை விட நம்ம வீட்டுல சாமி பூஜை ரூம் வச்சிருப்போம், சாமி போட்டோ வச்சிருப்போம், ஏதோ வச்சிருப்போம்ல பூஜை ரூம்ல. எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? தையல் மிஷின் தாங்க அப்படின்றதுதான் அவருடைய கண்டுபிடிப்பு. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. இந்த தையல் மிஷினுக்கு இவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோ போட வச்சுட்டாரே என்ன பண்றது? அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கு. தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கண்டிப்பா இருக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவர் வந்து சொன்ன எல்லா பாயிண்ட்டும் சொல்லியிருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க. சரியா? ஆமாம். அது வந்து வீட்லேயே தாராளம் போய் தையல் மிஷினை யூஸ் பண்ணலாம். இதில் சந்தேகமே வேண்டாம். குழப்பிக்க வேண்டாம். நல்லபடியாக தையல் மிஷினை யூஸ் பண்ணி 4 காசு சம்பாதிங்க. அது இருந்தால் தான் குடும்பத்தை முதல்ல ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூடியூப் சேனலில் போட்டு பார்த்து ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.